அடுத்தபடியாக விருது, அதாவது சாதனை படைத்த பார்வையற்றோர் அப்படின்ற ஒரு விருது, அச்சீவ்மெண்ட் அவார்டு, அவார்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ். இது வந்து எப்படி அப்படின்னா, பார்வையற்றோர்கள் பெரும்பாலும் ட்ரெடிஷ்னல் அந்த மரபு சார்ந்த வாத்தியார், ஸ்கூல் வாத்தியார், காலேஜ் வாத்தியார், மியூசிக் வாத்தியார், இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி போற அவங்க மாற்று திசையிலே செங்கடிவேர் பாரதி சொன்ன மாதிரி 8 திசைன்னு சொன்ன மாதிரி எல்லா ஃபீல்டும் உள்ள நுழையணும். பார்வையற்றவர் ஒரே துறையில சுற்றி அந்த மாதிரி வர வேண்டாம் அப்படின்னு அவர் நினைத்து அவர் தான் இந்த விருதினை அவர் இருந்த காலத்திலேயே இது தொடங்கப்பட்டு விட்டது, சிலருக்கு கொடுக்கப்பட்டதும் விட்டது. அப்படி இந்த விருது பார்வை அற்றவர்கள் இந்த தாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த கல்வித்துறை மட்டுமல்லாமல் வேறு பிற துறைகள், இப்போ இவங்க போயிருக்கிறாங்க, இப்பதான் நுழைஞ்சிருக்கிறாங்க, இவங்களுடைய சாதனைகளை பொறுத்து பின்னால் இவர்கள் விருது பெறுவார்கள் என்று வாழ்த்துக்கிறேன். யார் சகோதரி வந்திருக்காங்க பாருங்க, அக்குபஞ்சர், இவங்கெல்லாம் வந்து வித்தியாசமான ஒரு ஃபீல்டில் நுழைஞ்சிருக்காங்க. அது மாதிரி வணிகத்தில், வியாபாரத்தில் எனக்கு 1 வருஷம் சீனியர் அவர் வெங்கடாச்சலம் என்பவர் கோயில்பட்டியிலே இருக்கிறார். அவருடைய அந்த தொழில், அவர் செய்து வருகின்ற வியாபாரங்களை எல்லாம் நான் இங்கே என்னுடைய மனைவியும் இந்த பார்வையற்றோர் நன்னல அமைப்பினுடைய செயற்குழு உறுப்பினருமான திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் வாசிப்பார். அதை கேட்டு பாருங்க, வியப்பா இருக்கும். ஒரு பிளைண்டால இந்த தொழிலை பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப வியப்பூட்டும் ஒரு வியப்பு மட்டுமல்ல, பிரமிக்க வைக்கும் தொழில் அது. அந்த மாதிரி அந்த தொழிலை பல வருடங்களா பண்ணி அவர் எம்ஏ எம்ஃபில் ஒரு சேஃப்டிக்காக படிச்சு வச்சார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில எம்ஏ வரையிலும் பிஎஸ்சியிலிருந்து எம்எல் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு நேராக போய் தன்னுடைய தந்தையார் அந்த பிஸ்னஸை எடுத்துக்கிட்டு இன்று வரையிலும் அவர்கள் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வர்றாரு. அவருடைய அந்த பயோடேட்டாவை பற்றி கொஞ்சம் கேளுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். திரு வெங்கடாச்சலம் எம்ஏ எம்ஃபில் அவருடைய பயோடேட்டாவை வாசிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் 1956 18 மே மாதம் பிறந்திருக்கிறார். 6 வயதில் தனது அம்மை நோயினால் பார்வையை இழந்திருக்கிறார். 5வது வரை லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில் பள்ளி படிப்பு படித்திருக்கிறார். 5வதுக்கு அப்புறம் 6வதுல இருந்து 11th வரைக்கும் செயின்ட் லூயிஸ் ஸ்கூல் ஆஃப் பிளைண்ட் அடையாறுல படிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் 1973 இருந்து 79 வரைக்கும் பியூசி, பிஏ, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்சிசில படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல 1979 எம்ல இருந்து 80 வரைக்கும் எம்ஃபில் முடிச்சுட்டு 81 தன்னோட தகப்பனாருடைய தொழில் இதை போய் பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு பிஸ்னஸ், என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வீட்டு, ரைஸு, கோல் மில்னு ஒரு உரம் கேரளாவுக்கு மொத்தம் அவர் அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுக்காக அவங்க அப்பா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ கம்யூனிகேஷனே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இவர் போய் பேக் போனால் உட்காந்து அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட திறமையை எந்த இடத்துல கொண்டு வந்து பதிக்கணும்னு யோசிச்சாரோ அந்த மாதிரி ஒரு இது ஜுவல்லரி, ஒரு பிளைண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் 30 வருஷமா இந்த கணவரை திருமணம் பண்ணதுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். என்னோட கணவர் சொன்ன மாதிரி எல்லா இதுலேயும் டிபார்ட்மெண்ட்ல பார்த்துருக்கேன், ஜுவல்லரியில் இது வரைக்கும் நான் பிளைண்டை பார்த்ததே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு கோவில்பட்டியில எம்எஸ்எஸ்வி அப்படிங்கிற ஆபரண மாளிகையை
சக்சஸ்ஃபுல்லா 81ல இருந்து நடத்திட்டு வராரு இன்னைக்கு வரைக்கும். அது மட்டும் இல்லாம 2 வீலர் ஃபைனான்ஸ், ஜுவல் லோன், அதாவது பேங்கர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு ஜுவல் லோன் கொடுக்குற பேங்கர்ஸ் நடத்துறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு பிளைண்டுக்கு அப்படிங்கிறது அதை பார்த்தா தான் தெரியும். ஆனா அவரோட ஃபேமிலி, அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ உறுதுணையா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. 82ல அவங்க ஒய்ஃப் அலமின்றவங்களை திருமணம் பண்ணி அருண்குமார் ஜனார்த்தனன் மகனை பெற்றெடுத்து அவரும் MITல ME படிச்சு முடிச்சு இன்ஃபோசிஸ்ல 13 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு அவங்க மதர் இறந்த உடனே தன் தகப்பனாரை பார்க்கறது தான் ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு போய் இன்னைக்கு உட்காந்து அந்த அவங்க அப்பாவுக்கு உறுதுணையா பிஸ்னஸ்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதா அந்த அண்ணன் சொன்னாரு. எனக்கு கேட்டுட்டு உண்மையிலேயே இவரோட நேரம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். ஒரு பேரன் பேட்டி எல்லாரோட நான் நல்லா இருக்கேம்மா, ஆனா இந்த அவார்டை வாங்கறதுக்கு வர்றதுக்கு சூழ்நிலை எனக்கு இடம் கொடுக்கல, அதனால தயவு பண்ணி எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கங்க, நான் இன்னொரு மீட்டிங்ல அவசியமா உங்க அசோசியேஷன் இருக்கு கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு எனக்கு பெரிய ஆச்சரியம் இன்னொன்று, அவர் 2003ல இருந்து 2008 வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல வேற பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பிளைண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜுவல்லரியில இன்னைக்கு கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தா கூட உடனே அதை வந்து ஏமாத்திட்டு போற காலகட்டத்தில் ஒரு பிளைண்ட் சக்சஸ்ஃபுல்லா இத்தனை வருஷ காலம் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என் கணவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இதிலே திரு வெங்கடாச்சலத்தை பற்றியான சில விவரங்கள் விட்டு சென்றிருக்கிறார். தமிழ் மொழியிலே ஆழ்ந்த பற்று கொண்டவர். அதோடு மட்டுமில்லாமல் அவர் கவிதை, கதை, சிறுகதை, கட்டுரைகள் இவற்றை எழுதுவதில் நல்லவர். எழுதி கல்லூரி காலகட்டங்களிலே பரிசுகளும் வாங்கியிருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் அவர் கல்லூரியில் படித்த காலகட்டங்களிலே சென்னை கிறிஸ்துவ கல்லூரியிலே உள்ள ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஃபார் தி பிளைண்ட் என்ற அமைப்பில் 2 முறை ஏகமனதாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் செயலராக. எனவே இத்தனை அம்சங்களையும் சிறப்புகளையும் பெற்றிருக்கின்ற திரு வெங்கடாச்சலம் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்கி நம் அமைப்பு மகிழ்கிறது என்று அறிவிக்கின்றேன். இந்த விருதினை வழங்குறவங்க வைஸ் பிரசிடென்ட் வழங்குறாங்க. அதை வெங்கடாச்சலம் சார்பாக நானே பெற்றுக்கொண்டு பிரசிடென்ட் ஆகிய நான் பெற்றுக்கொண்டு அவரிடம் நேரில் சென்று சேர்த்து விடுகிறேன் என்பதை இந்த அவைக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.